என் பேர் குணசேகரன், வடக்கு ரோட்டரி சங்க தலைவர். இந்த ஆண்டு தலைவருங்க. இந்த வருஷம் நான் எங்கள் வடக்கு ரோட்டரி சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 41 வருஷமா இயங்கி கொண்டிருக்கிறது. நிறையா திட்டங்களை செஞ்சுருக்காங்க. இந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு 2-3 திட்டங்கள், பெரிய பெரிய திட்டங்கள் செய்யலான் இருக்கிறோம். அது வந்து முக்கியமாக வந்து வடக்கு ரோட்டரி சங்கத்தின் ஒரு டயாலிசிஸ் சென்டர் வி பாலசுப்ரமணியன் அவர் நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி 23 மிஷினோட. நாங்கள் வந்து அதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு 10 மிஷின் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 2 கோடி ரூபா வரைக்கும் அது திட்டத்தின் செலவாகுது. அதுக்கு வந்து நாங்கள் இப்போ அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு இந்த 2வது முக்தி எனும் பெயரில் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இறந்துட்டாங்கன்னா அவங்க அங்கெல்லாம் வச்சுக்கிற விடுறதில்லை. அவங்கள வந்து உடனே எடுத்துறணும் அப்படின்னு இருக்காங்க. அதற்காக நீத்தார் விடுதின்னு சொல்லி ஒரு முக்தி எனும் பேர்ல நீத்தார் விடுதின்ட்டு நாங்கள் ஒன்று புதுசாக கட்டுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்கு வந்துங்க கிட்டத்தட்ட அது 1 கோடி ரூபாய்க்கு செலவாகும். அதுக்கு அது வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அண்ணனும் மேயர் தினேஷ்குமார் எங்களுக்கு அது வந்து என்னென்ன தேவைகள் உதவி தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் வந்து இந்த நொய்யல் கரையில் வந்துங்க புதுசாக வந்து இந்த இந்து முறைப்படி எல்லாம் நிறைய அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களேங்க. சடங்கு செய்யறதுக்கு வந்து பவானி போகிறாங்க, அங்கே போகிறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் நொய்யல் கரையிலேயே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி புதுசாக வந்து ஒரு திட்டம் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அதுவாக வந்து வாலிபால் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தோம். ஒரு 10 சங்கங்கள் சேர்ந்து புதுசாக வாலிபால் திட்டம் எல்லாருக்கும் ஸ்கூல் லெவல் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் கண்டினியூ பண்ண போகிறோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்கூலுக்கு ஆல்ரெடி நாங்கள் ஒரு 60 டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எல்லா டாய்லெட்லையும் போய் அதுவாக ப்ளஸ் ஒரு 3 + ஒரு 7 10 ஸ்கூலில் இருக்க டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணி வாரம் போய் கிளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு முன்னேற்றம் நடத்தியிருக்கோம். இது மாதிரி பல சேவைகள் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். ஆல்ரெடி சொர்க்கம், சாந்திவனம், வரம் டயாலிசிஸ் சென்டர், கல்விச்சோலைன்ட்டு நிறைய பெரிய பெரிய திட்டங்கள், ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், வளசக்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுபோல் இந்த நிறைய இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த வருஷத்துல இந்த கிளப்பினுடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு வரக்கு உண்டான முயற்சிகள் நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு எங்களுடைய டீம் ஒர்க் எல்லாரும், செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் எங்களுடைய டீம் போர்டு மெம்பர்ஸ் அனைத்து ரோட்டரி நண்பர்கள் உதவியுடன் பெரிய லெவலில் கொண்டு வர திட்டமிட்டு இருக்குங்க. அது பத்திரிகை நண்பர் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. நீங்கள் அவ்வப்போது என்ன கேட்டாலும் நாங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் எங்களை வழி நடத்தி செல்லணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் எவரிதிங். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இப்போ நீத்தார் விடுதின்னு ஒன்று புதுசாக ஒன்று கட்டலான் இருக்காங்க. சவுத் ரோட்டரி பக்கத்தில் நொய்யல் கரையோரம். அங்கே வந்து இப்போ வாடகை வீட்டில் குடியிருப்பவர் பார்த்தீங்கன்னா 10-11 சின்ன வீட்டில் குடியிருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு வேறு சம்பவம் நடந்து இறப்பு நடந்துருச்சுன்னா அவங்க வந்து அங்கே வீட்டில் வச்சுக்க முடியறதில்லை. அதற்காக வந்து இங்கே நாங்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டி அதை கொண்டு வந்து வச்சு அது ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு அவங்க அது எடுத்து முடிச்சு அடுத்தது அந்த வெளியில இருந்து நம்ம கொடுக்குற பவானி கொடுமுடியெல்லாம் போக வேண்டியது இருக்கு. அங்கே போகாமல் நாம் இங்கேயே வந்து தர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன உதவி உண்டோ அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்துங்க இப்போ சவுத் ரோட்டரி பக்கத்தில் தான் எல்லாம் நடக்க போகுதுங்க. இது முழு அனுமதியுடன், மாநகராட்சி முழு அனுமதியுடன் நாங்கள் அதை வந்து எடுக்கிற முன்னெடுப்பு நடத்திட்டு இருக்கிறப்போ அது வந்து இந்த எல்லாரும் அனுமதி கிடைத்தது. நாங்கள் நிச்சயமாக அதை கொண்டு வந்து பெரிய லெவலில் திட்டம் போட்டு எல்லாம் என்னென்ன பண்ணணும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி மக்களை கொண்டு செல்ல முன்னெடுத்திருக்கிறோம். மேக்ஸிமம் 1 இயர் வருஷம் முடியக்குள்ள இப்போ ஜூன், அடுத்த ஜூன் 2026 முடியும். ஒரு பெரிய குளம் மாதிரி வச்சு அதை ரீசைக்கிளிங் பண்ணி அந்த வாட்டரை வந்து நொய்யல் கரையில் விட்டு எல்லாமே பியூர் ஆனதுக்கப்புறம் நொய்யல் கரையில் விட்டு இல்லை ரீசைக்கிளிங் பண்ணி பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அது வந்து ஆல்ரெடி பெங்களூரில் நடந்துட்டு இருக்குது. அது அங்கே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து அதுக்கு என்னென்ன கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன பர்மிஷன், பொல்யூஷன் கண்ட்ரோல் பர்மிஷன் வாங்கணும், மற்றவர்களாம் பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷனெல்லாம் வாங்கி சட்டத்திட்ட என்ன கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு அதில் அவங்களுக்கு உதவுக்காக திட்டமிட்டு இருக்கோம்.